நாம் அநேக இடங்களில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லை, இனி யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, எனக்கு என்ன தேவை அப்படின்னு யாருமே கேட்டுக்கிறது இல்லை அப்படின்னு அநேக பிரச்சனை பண்றதை நான் கேட்டிருக்கிறேன். அநேக ஃபேமிலி ப்ராப்ளமே என்னைய என் கணவன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு பாஸ்டர் அப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி கணவனு சொல்றாரு, நான் எவ்வளவோ டென்ஷனோட வீட்டுக்கு வர்றேன், வேலை பார்த்துட்டு கவலையோட வர்றேன், சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா பாஸ்டர் அப்படின்னு சில கணவர்கள் சொல்கிறார்கள். குழந்தைகளும் அதே மாதிரி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த வயதிலும் பாஸ்டர் எனக்கு சுமக்க முடியாத பாரத்தை என்னை சுமக்க வைக்கிறாங்க பாஸ்டர்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைகளை குறித்து தகப்பனாரும் சொல்றாங்க, இவன் எங்களை புரிஞ்சுக்கிற மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வராங்க. அப்போ யாரும் யாரையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். யாருக்கும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பாஸ்டர் உங்களை புரிந்து கொள்ள விட்டாலும், விசுவாசிகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், கணவன் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விசாரிக்காமல் விட்டாலும், உங்களுடைய மனைவி உங்களை விசாரிக்காமல் விட்டாலும், உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் விசாரிக்கிறவராக நான் உங்களோடு இருப்பேன்.